Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரஜினிகாந்த் அவர்கள் உங்க பார்வையில் எப்படி சார்? மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நட்சத்திரம், ஆச்சரியமான மனிதர், ஆச்சரியமான நடிகர். ஏன்னா அவரும் இந்த சாதாரண ஒரு இதுலேருந்து வந்து தான் பஸ் கண்டக்டராக இருந்து அதுக்கு முன்னாடி நாடகம் இந்த மாதிரி நடந்து இங்கே வந்து சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறப்ப அவரும் மோகன் பாபு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அவரும் மோகன் பாபும் ஒரு நாள் உணவு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் டீனர்கள் பிளாட்ஃபார்மில் படுத்திருந்த கதையெல்லாம் இருக்குது. தண்ணியை குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு இருந்து இந்த சினிமா வேட்கையினால், நடிப்பின் வேட்கையினால் அவருக்கு கோலிவுட் ஒரு பெரிய கதவு திறந்து முதல் ஷாட்டே அதான். வளச்சந்தர் படத்தில் முதல் ஷாட்டே அந்த கேட்டு திறக்கிற மாதிரி தான். அது வந்து கோடம்பாக்கத்தின் கதவு திறந்ததாக அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருந்து வில்லனாக இருந்து ஹீரோவாக இவ்வளோ பெரிய இடத்த தொட முடியுமானா ரொம்ப ரேரு. அதனால தான் ஆகச்சிறந்த மனிதனாக அதிசய நடிகராக வந்து ரஜினி நிற்கிறாரு. அப்படி மெல்ல மெல்ல வளர்ந்து வந்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சீனியர் கமல்ஹாசன், ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் அவரே கமலே வந்து நம்ம தனித்தனியாக நடிப்போம் அப்படின்னு சொன்னதே கமல் தான். உங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, எனக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, தனித்தனியாக நடிக்கிறதே சாலச்சர்னு சொல்லி அப்படி பாதையை உருவாக்கி அப்போ கொஞ்சம் அப்படியே கிராஃப் ஏறி இந்தியாவின் ஒரே சூப்பர் ஸ்டாராக வந்து இன்னைக்கு வளர்ந்து நிற்காருன்னா கண்டிப்பாக அவருடைய திறமையும் இங்கே அவர் மேலே வைத்த விமர்சனங்கள்லாம் நிறையா இருக்குது. கமல் மாதிரி நடிக்க தெரியாது, ஸ்டைல் தான் பண்ணுவார், ஒரு டான்ஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்காரு. அது எதெல்லாம் வராது தெரியாதுனாங்களோ எல்லாத்தையும் தெரிய வச்சார். டான்ஸ்லாம் வராங்கிறப்ப பணக்காரன் படம் நினைக்கிறேன் முதலாக அந்த படத்தில் பின்னி எடுத்துட்டாரு, பாட்டு டான்ஸில் பின்னி எடுத்துட்டாரு. அப்புறம் அந்த அலற சீன்லாம் அவருக்கு தெரியாது. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அழுகிற சீன், கண்ணீர் விடுற சீன்லாம் ஒரு தூணோ ஏதோ வந்து மறைவாக போய் இது பண்ணிக்குவார். ரஜினி ஆரம்பத்தில் அந்த மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய படங்களில் வந்து அப்படி ஒரு ஃபீலிங்கை வந்து எமோஷனல் வந்து கொடுத்துருப்பார். 6லிருந்து 60 வரை, நண்டு, பைரவி, 3 முடிச்சு, நிறைய படங்களில் உதாரணமாக முள்ளு மலரும், நிறைய படங்களில் உதாரணமாக சொல்லலாம். எமோஷனல் அப்படி ஒரு ஃபீல் வந்து அந்த ஃபேஸில் வந்து கொண்டு வருவார். அதனால் இது திறமையெல்லாம் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர முடியாது. அதனால் ஸ்டைல் மன்னன் மட்டும் கிடையாது ரஜினி, நடிப்பு மன்னனும் கூட தான், நடிப்பு அரசனும் கூட தான். அதனால தான் இந்த இன்னமும் சூப்பர் ஸ்டாராக கமலை மிஞ்சி வசூல் சக்கரவர்த்தியாக இருந்தார். நீங்களும் ரஜினியும் அப்படின்னா அந்த ஒரு பயணம் அப்படின்றது எப்படி சார் இருந்தது? நீங்கள் சினிமா துறைக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பார்வை வேற, வந்ததுக்கு அப்புறம் ஒரு பார்வை வேற. அந்த ஒரு பயணம் நீங்களும் ரஜினியும் அப்படின்னா? இல்லை, நானே வந்து ஆரம்ப காலத்தில் கமல் ரசிகன் தான். படிக்கிற காலகட்டத்தில் கமல் ரசிகர் தான். நாங்கள் படிக்கிறப்பே பசங்கள்கிட்ட ரஜினி ரசிகர்கள் போய் வந்தால் வந்து சொல்லுவாங்க தலைவன் படம் தான் பெருசு அப்படின்னு. நாங்கள் கமல் நடிப்புக்கெலாம் அவர் கால் தூசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே ஒரு சினிமா நிருபராக வந்த பிறகு அவர் ஷூட்டிங்கில் பார்க்குறப்பையும் சரி, நேரில் பேட்டி இந்த மாதிரி சமயங்களையும் சரி பார்க்குறப்ப தான் அவருடைய உயரம், அவருடைய அறிவு, திறமை, இன்னொரு மறுபக்கம் எல்லாமே தெரிஞ்சது. ஒரு வியப்பான ஒரு மனிதராக பார்த்தேன். அப்புறமா நுட்பமாக நம்மளுக்கு ஒரு பக்குவம் வர்றப்ப தான் நுட்பமாக அவருடைய நடிப்பை இதெல்லாம் படங்களை பார்க்குறப்ப தான் அவருடைய திறமை வந்து முழுசாக தெரிஞ்சுது. அப்போலேருந்து நானும் ரஜினி ரசிகனாக மாறிட்டேன். ஒரு படம் நல்லா இருந்தாலும் அந்த படத்தில் அந்த நட்சத்திரம் நல்லா ஸ்டார் நல்லா நடிச்சிருந்தான்னா கண்டிப்பாக அது சிவகார்த்திகனாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், விக்ரமாகட்டும், எல்லாரையும் ரசிக்கணும். அப்படி தான் இருக்கணும். இவர் தான் பெரிய நடிகர், இவர் தான் நடிக்க தெரிஞ்சவன்னு இது பண்ணிவிட்டு மற்ற நடிகர்கள் படங்கள் வர்றப்ப விமர்சனம் வைக்கிறதுலாம் கூடாது. அப்படி ரஜினிக்கு இன்னமும் வந்து இப்போ ஒரு 5 வயசு 10 வயசு குழந்தைங்க கூட ரஜினிக்கு புது ரசிகர்கள் புறப்பட்டுட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த தலைமுறை ஹீரோக்களாக வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி எஸ்கே வந்து பெரிய இடத்துக்கு வந்துட்டாலும் இன்றைக்கும் வந்து தினம் ரஜினிக்கான ஆடியன்ஸ் ரசிகர்கள் வந்து கூடிக்கிட்டே வராங்க, புதுசாக பிறந்துகிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு அதிசய மனிதனாக நான் வந்து ரஜினிகாந்தை பார்க்குறேன். நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்கள், இன்னும் வியந்துகிட்டு இருக்க விஷயங்கள் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லலாம்? யார்? ரஜினி அவர்கள்ட்ட இருந்து. இல்லை, அதுதான் அவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்த பிறகும்
அந்த சிம்பிளாக மற்ற நேரங்களில் பார்த்து சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் வரப்போ மேக்கப் போட்டு வர்றது அந்த கரெக்டாக அது எம்ஜிஆர் ரொம்ப இதாக செய்வார். எம்ஜிஆர் வந்து ஷூட்டிங்கில் நடிக்கும்போது அவருடைய இந்த கழுத்து சுருக்கம், அவர் வந்து சொல்கிறது ஒரு 45 வயது கடந்த பிறகு இந்த கழுத்து சுருக்கம் தெரிஞ்சக்கூடாதுன்னு கேமராமேன்ட்ட சொல்லி அந்த கோணம் வைக்கிறதுலேருந்து எல்லாமே கவனமாக இருப்பார். அதே மாதிரி வெளியில் வராருன்னா பர்ஃபெக்டாக மேக்கப் போட்டுட்டு இது பண்ணிவிட்டு கரெக்டாக உடை உடிச்சிட்டு அப்படி தான் வருவார். ஆனால் ரஜினி அப்படி இல்லை, வெரி சிம்பிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எப்பயோ அவருக்கு வழுக்கை விழுந்துருச்சு, எப்பயோ இந்த முடியெல்லாம் விழுந்தா கூட வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த வெந்தாடி வழுக்கை தேலையோட அவ்வளோ எளிமையாக இருப்பார். இன்னும் இமயமலைக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தரையில் படுக்கிறது, சாதாரண இடத்துல சாப்பிட்றது. அவங்க நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க நண்பர் கூட அவர் கல்யாண மண்டபத்தில் கூடி பேசுவார் அடிக்கடி. ஃப்ரீயாக இருக்கப்பெல்லாம் அங்கேயே ஒரு அறை இருக்குது அவருடைய திருமண மண்டபத்தில் போடம்பாக்கத்தில். அங்கே வந்து கூடியெல்லாம் பேசுவாங்க. அவ்வளோ சிம்பிளாக. அப்புறம் திடீர்னு கார் எடுத்துகிட்டு போகிறது, ஒரு காருக்குள்ள உட்காந்து ரோட்டோர கடையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது. இப்படி ஒரு எளிமையான ஒரு மனிதன் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்துட்டு உச்சத்தை தொட்டு எந்த பந்தாவும் பகட்டும் அரிதாரமும் இல்லாமல் வெளி உலகத்தில் நடிக்காமல் ஒரு நிஜமான மனிதனாக இருக்கார் ரஜினிகாந்த். எவ்வளோ நடிகர்கள் வந்துட்டாங்க, இன்னும் அவருக்கு அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்கும் பொழுது ஜாம்பவான்கள் சிவாஜி கணேசன் அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களாகட்டும், இருந்த காலகட்டத்திலே சூப்பர் ஸ்டாரா ஆன ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பட்டமும் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம். அதான் அந்த ஒரு நடிச்சிட்டோம், படம் நடிச்சிட்டோம் போதும் அப்படிங்கிற அழிப்போ சலிப்போ இல்லாமல், அல்லது நம்ம தான் பெரிய நம்பர் 1 வசூல் சக்கரவர்த்தி அப்படிங்கிற திமிரும் இல்லாமல் இருந்ததுனால தான் அவர் இன்னமும் வந்து நீடிச்சிட்ருக்கார், நிலைச்சிட்ருக்காரு. இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சின்ன பசங்களோட கை கோர்த்துக்கிட்டு, நான் சொல்கிறது லோகேஷ், நெல்சன், இந்த மாதிரி இளைய அணிவகுத்து இந்த மாதிரி பட்டாளத்தோடு சேர்ந்துட்டு அந்த எனர்ஜியை ஒவ்வொரு நாளும் புதுசாக ஏற்றிக்கிட்டு பேட்ரி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தன்னை வந்து புதுப்பிச்சுக்கிறார், சார்ஜ் பண்ணிக்கிறார். அதுதான் அவர் வந்து நிலைச்சி நிற்க வைக்கிறது. புதுசாக தெரிஞ்சுக்கிறாரு. இந்த பசங்கள்கிட்ட ஏதாவது இருக்கும், அவர் நினைச்சா KS ரவிக்குமார் இந்த மாதிரி பெரிய பெரிய இயக்குநர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் கிட்டத்தட்ட கழட்டி விட்டாரு. இந்த புது பசங்க சேர்ந்து, ஏன்னா சினிமா மாறுது, ரசனை மாற்றம் இருக்குது. அப்படி இருக்கப்ப அவங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி அதில் அடாப்ட் ஆகிக்கிறாரு. இதுதான் பெரிய விஷயம். ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளவர். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வெற்றி பெற்ற நடிகராக வச்சிருக்கு. இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்கார் பாருங்க. இத்தனை வயசுல இன்னமும் உழைச்சிட்டு இருக்காரு, டான்ஸ் ஆடுறாரு, என்னென்னமோ செய்கிறாரு. இன்னும் பிடிக்குது. அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கெல்லாம் ஒரு 60 வயசை தாண்டிட்டேன்னா நம்மளால ஒரு டான்ஸ் பண்ண முடியுமா, இது பண்ண முடியுமா, வெளியில் இருந்த ஒரு 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 கிழக்கு பையன் மாதிரியான ஒரு இது வந்துடும். ஆனால் இந்த 70 வயது கடந்தும் வந்து ஒரு இளைஞனுக்குள்ள அந்த உத்வேகத்தோட அவர் பண்ணுற அந்த நடிப்பு இருக்குல்ல, அது வந்து யாராலும் தர முடியாது. அமிதாப் பச்சனையும் ஒத்துக்கிட்டாரு, இவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓகே, அப்புறம் என்ன சார் அவரோட கோபம் அப்படின்றது எப்படி சார் பார்க்கலாம்? ஏன்னா கோபம் அரசியலும் அவரை பிரிக்க முடியாத ஒரு ஆன்மீகம், மொத்தம் 3. ஆமாம், கோபத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனை நடந்தது, காவிரி பிரச்சனை நடந்தப்போ, அப்போ தமிழ் சினிமா திரையுலகமே 2 நெய்வேலியில் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அப்போ வந்து போகலை, ரஜினி போகலை. இவர் தனியாக ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் இங்கே சென்னையில். அதற்கு முன்பு பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அவர் வீட்டில். அப்போ நான் போயிருந்தேன், நான் ஒரு தின இதழில் இருந்தேன். அப்போ போயிருந்தப்போ இங்கே வறண்டாவில் உட்காந்து அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. சத்தம் அப்போ ஒரு 20 பேர் 25 பேர் தான் இருக்கும். மேலேருந்து வந்தார் ரஜினி. வந்தோடனே சவுண்டை பார்த்துன்னு, என்ன சவுண்டு என்ன அப்படின்னு ஒரு சவுண்டு விட்டார். அப்போ தான் அவருடைய கோபத்தை முதல் முறையாக நான் பார்க்குறேன். எப்படி விஜய் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சைலண்ட் சொன்னார், அதே மாதிரி அதுக்கு முன்பே ரஜினியுடைய கோபத்தை பார்த்தேன். அப்புறம் வந்து பாபா படம் ஷூட்டிங் கேம்பகோலா, கிண்டி கேம்பகோலாவில் ஷூட்டிங் நடக்குது. கடைசி நாள் ஷூட்டிங், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாங்க பூசணிக்காய் உடைக்கிற அந்த நாளில். அப்போ போயிருந்தோம், அந்த மாதிரி தின வார இதழ் பத்திரிகையாளர்கள் போயிருந்தோம். இன்னும் கூட என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோ கூட. அப்போ தினகரன் பத்திரிகையில் ஒரு நிருபர், அந்த நிருபர் ஏதோ ஏடா கூட கேள்வி கேட்டார். வழக்கமாக அவர் அப்படி தான் கேட்பார். செம்ம டென்ஷன் ஆகிட்டார் ரஜினி. டென்ஷன் ஆகிட்டு அவரை உண்டிலன் பண்ணிட்டார். வந்து அவர் பேரை சொல்லி திட்டி ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாகி அதோட ப்ரெஸ் மீட்டை முடிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் பேசலை.
அப்புறமா கொஞ்சம் கூலாகி அந்த நிருபரை கூப்பிட்டு அரவணைச்சிட்டு ஏன் நீங்கள் இப்படி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணார். ஆக 2-3 இடங்கள்ல அவர் நான் கோவப்பட்டு நேரடியாக பார்த்துருக்கேன். நேரடியாக அந்த இடத்துல மனசில் எதையும் வச்சுக்க மாட்டேன். ஆமாம், ஏன் அதாவது மனுஷன் தானேங்க, வரும் மனுஷன் தானே, நடிகராகிட்டா எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கணுமா, இல்லை நடிக்கணுமா, வெளியில் நடிக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு குணமுள்ள ஆள். எல்லாத்துக்கும் கோபம் வர்றது இயல்பு தானே. நம்மளே இந்த ரேஞ்சுக்கே நம்ம டென்ஷன் ஆகிறோம், வீட்டில் கோபத்தை காட்டுறோம். அந்த மாதிரி அவரும் வீட்டில் கோபத்தை காட்டுறக்கூடிய ஆள் தான். இந்த மாதிரி பப்ளிக்லையும் கோபத்தை காட்டியிருக்காரு. மனுஷன் தானே, அது இயல்பு, அதெல்லாம் வரும். அது நடிக்காம வெளியிலையும் நடிக்காதவர் ரஜினி. அவரும் அரசியலும் அப்படின்னு என்ன சார்? அது என்னமோ தெரியல அவருக்கு வந்து. அதான் அது அவர் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நபராக ரஜினி இருந்திருப்பார். என்னமோ தெரியல, என்ன காரணமோ தெரியல. மூப்பனார் இருந்த காலத்திலேயே அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இதை பொறுப்பை எடுத்துக்க சொல்லி சொன்னார். அப்பயே ஒரு அரசியல் இறங்கியிருக்க வேண்டியது. பட் அப்போ வேண்டான்னு சொல்லிட்டார். அப்புறம் அடுத்தடுத்து நான் வரேன்னு சொல்லி அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி ஒரு படத்து பப்ளிசிட்டிக்காண்டி, படத்து விளம்பரத்துக்காக இது பண்ணுறாரு அப்படிலாம் விமர்சிக்கப்பட்டது. பட்டு யோசிச்சு தான் செய்யணும். எதுவுமே இறங்கிட்டா முழுமையாக இறங்கிவார், யோசிச்சு செய்யணும். அதுக்கப்புறமா நான் வர்றேன்னு சொல்லி மீடியாவை கூப்பிட்டு ரசிகர்களை கூப்பிட்டு எல்லாம் சொன்ன பிறகும் மறுபடியும் உடல்நிலை கருத்தில் கொண்டு இருந்தார். என்னமோ தெரியல, அவருக்கு அரசியல் செட் ஆகலை. இனிமேலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அரசியல் தெரியாமலாம் இல்லை, கூர்ந்து கவனிக்கிறாரு. ஆனால் அரசியலுக்கு வராமையே பிரதம மந்திரியிலேருந்து பல நடிகர்கள்லேருந்து பல கட்சி பொறுப்பாளர்கள்லேருந்து இப்போ சமீபத்தில் சீமான் வரலையும் அவர் வீட்டில் தான் போய் நேரில் போய் பார்க்குறாரு. இவர் போய் பார்க்கல, யார் வீட்டில் போய் நேரில், கலைஞராக தான் அவர் நேரில் போயிருக்கு. எல்லாருமே அவரை போய் பார்க்குறாங்கன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய சக்தி உள்ள மனிதனாக இருந்திருக்காரு. அந்த சக்தியே அரசியலில் வந்திருந்தான்னா அந்த சக்தி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கும். அது ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. அவரும் ஆன்மீகம் அப்படின்னா அது அந்த ஒரு எப்படி சார் அவருக்கு அது கிரியேட் ஆச்சு? எப்போ இருந்து அவர் ஆன்மீகம் திரும்பினார்? இன்ன வரைக்கும் அந்த ஒரு இதில் எங்கேயுமே மாறாமல் இருக்கார். ஆமாம், அவர் இடையில அவர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு கொஞ்சம் மென்டல் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் சொல்லப்பட்டது, எழுதப்பட்டது இந்த மாதிரி ஒரு டைமில். ஏன்னா அப்போ வரிசைய படங்கள் அப்போ கொஞ்சம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டது, மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டது உண்மைதான். நிறைய தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் ஒரே செயலை தொடர்ந்து செய்கிறப்போ ஒரு அயற்சி வரும், அதே சமயம் ஒரு மன போராட்டம் வரும். அப்போ அந்த நேரத்தில் அந்த மாதிரி இருந்தது. அதன் பிறகு அந்த இதில் செயின் ஸ்மோக்கராக இருந்தார், நல்ல ட்ரிங்க்ஸும் பண்ணுவார். இது மாதிரிலாம் அந்த இதெல்லாம் விட்டுட்டு இந்த இமயமலை பயணம், ராகவேந்திரா அப்படி மாறின பிறகு தான் முழுமையாக இந்த கெட்ட பழக்கத்திலேருந்து விடுபட்டு இந்த கோபம் மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சாந்தமாகி அதுக்கு பிறகு தான் ராகவேந்திரா இமயமலை பயணம் போனது பிறகு தான் அவர் ஆன்மீகத்தின் பால் பற்று, அது தொடர்பான புத்தகங்கள் படிக்கிறது, அது தொடர்பான தேடல். நீங்கள் ஒரு பேட்டி எடுக்கிறப்பையோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ பேசுகிறப்ப அரசியல், சினிமா மற்ற விஷயங்களை தாண்டி நீங்கள் ஆன்மீகம் சம்பந்தமாக பேசினீங்க ரொம்ப இதாகிடுவார், ஈடுபாடாயிடுவார். இளையராஜா ரஜினிகாந்தை சாமின்னு கூப்பிடுவார், ரஜினிகாந்த் இளையராஜாவை சாமின்னு தான் கூப்பிடுவார். அவருமே இளையராஜாவுமே ஒரு டைமில் கங்கை அமரன் இந்த பாரதிராஜா அந்த குரூப்போட போடாத ஆட்டம் இல்லை, பயங்கரமாக அவரும் சில கட்ட பழக்கம்லாம் உள்ளாகியிருந்தார். ஒரு கட்டத்தில் அவரும் அப்படி மாற அந்த டைம் தான் ரஜினிகாந்துக்கான மாற்றமாக இருக்கும். இந்த 2 பேருடைய அந்த பழக்க வழக்கங்கள் ஒரே நேர்கோட்டில் போகும்போது 2 பேருமே ஒரு நல்ல புரிதலோடு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனாங்க, இளையராஜாவும் ரஜினிகாந்தும். அப்படி இந்த ஆன்மீகத்துக்கு போன பிறகு தான் அவர் ஒரு இந்த எளிமை, வெளியில் நடிக்காது, பகட்டு இல்லாததுலாம் ஒரு மாற்றம். யாராக இருந்தாலுமே இந்த ஆன்மீக வழியில் போகும்போது ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படி தான் அவர் சக்ஸஸ் காரணம் இன்னொன்று ஆன்மீகம். அவர் கதையை அவர் டிசைட் பண்ணுறாரு, ஒரு கதை இது ஓடும் ஓடாது அப்படிங்கிற வல்லமை இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஆன்மீக பவராக கூட இருக்கலாம். சிறப்பு சார், ரொம்ப நன்றி சார். உங்களோட வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவிச்சிடலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்னும் ஆயுள், இன்னமும் அவர் கெரியர் மேலும் மேலும் உச்சத்தில் தான் இருக்கிறாரு. இன்னமும் பல படங்கள் கொடுத்து நீண்ட காலம் நல்ல உடல் நலத்தோடையும் உங்கள் ரசிகர்கள் தொடர்ந்து இன்னும் 20-30 படம் அல்ல, இன்னும் 100 படங்கள் கூட
உங்கள் படத்தை தரிசிக்கிறதுக்காக நீங்கள் ஆயுள் கெட்டியுடன் உடல் நலத்துடன் வாழ வாழ்த்துகிறேன்.